சங்கீதத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கி சங்கீதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம், சங்கீதம் 52ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை முதல்ல பார்த்தோம், கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா இந்த சங்கீதம் 52ல் 4வது வசனத்துலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 4 முதல் 52 அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 52. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். எப்படியா? பயமா இருக்குதுல்ல? பயமா இருக்கா? என்னங்க பயம், இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்கும்போதே ஒரு பயம் வருதா? என்ன செய்வாராம்? கபடம் உள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். கபடம்னா என்ன? கபடம் தீங்கை கொண்டு வருகிற. கபடம்னா உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே பேசுறது, உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, உள்ள பெரிய தீங்கை விளைவிக்கிற பொல்லாத கிரியைகளை உள்ள வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. அதான் கபடம். எல்லா திருட்டுத்தனத்தையும் சேர்ந்த ஒரு கபடம். சொல்லுவாங்கள்ல, கபட நாடகம் ஆடுறான் ஆள், இவன் இப்படி கிடையாது, இவன் மொத்தமும் ஒரு கபட நாடகம் வேஷம் அப்படின்றான். அதான் பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ பேசுகிறாய், அழிக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுகிறாய் அப்படின்றது. பாருங்க, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவாராம். எப்படியா? நீ என்னைக்குமே இருக்காதபடி அழிச்சிருவாராம். என்னைக்குமே இருக்காதபடி அழிச்சிருவாருன்னா இந்த சென்ஸ் அப்படின்னா இது எந்த இடத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுது அப்படின்னா, மொத்தத்திலே இந்த ஊரை விட்டு காலி பண்ணுறதில்ல, அவனை எண்ணத்தில் வைப்பாருன்னு பாருங்க. தேவன் உன்னை என்றென்றைக்கு இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். எந்த தேசத்தில்? ஜீவனுள்ளோர் தேசம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம். புரியுதா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருத்தன் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, இந்த பூமியில் இருந்தாலும் அவனை பரலோகத்தின் பார்வையில் வைத்திருக்கிறார். அவனுக்கு இரவும் பகலும் பரலோகம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அவன் தேவைகளை பரலோகம் சந்திக்க எத்தனமாக இருக்குது. பரலோகம் பொறுப்புடையதாக இருக்குது. அவனே மறந்து போனாலும் பரலோகம் மறந்து போகாது அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு. ஸோ அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். இந்த ஜீவனுள்ளோர் தேசம்னா ஜீவனாலே இயேசுன்னு அர்த்தம், கடவுள்னு அர்த்தம். அப்போ எதை செஞ்சாலும் அங்கே வாய்க்கும், அதான் ஜீவன். புரியுதா? அங்கே சாவுக்கு இடமே கிடையாது, அங்கே மரணத்துக்கு இடமே கிடையாது, அங்கே சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு ஒன்றுக்குமே இடமில்லாத ஒரு தேசம்தான் ஜீவனுள்ள ஒரு தேசம். அங்கே சாவே இல்லை. அந்த சாவே இல்லாத தேசத்திலேருந்து அவனை பிடி எறிஞ்சிருவார். யாரா? எவனை தூக்கி போடுவாராம்? கபடு. உள்ள ஒன்றை பேசி வெளியே உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற கபட நாவே. கபட நாவுனாலே என்ன மேட்டர்னா, அந்த கபட நாடகம் ஆடுனாலே அவனால் இங்கே நிறைய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவன் நிறைய பேருக்கு சங்காரம், அதாவது அழிவை கொண்டு வருகிற மனுஷன். அந்த மனுஷன் அழிவை கொண்டு வருகிறவனுக்கு ஜீவனுள்ள தேசத்தில் இடமே இல்லை, அவனுக்கு நன்மை இருக்காது. புரியுதா? அவன் பிழைப்பு இல்லை. அவன் இந்த கபடத்தை பிழைப்பான்னு நினைக்கிறான். புரியுதா? அதை நீங்கள் கீழே பாருங்க. இதோ இதோதபடிக்கு அவனை நிர்மூலமாக்குவான். நீதிமான் அதை கண்டு பயந்து. யார் அதை கண்டு பயந்தான்?
ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை பார்த்து பயந்து அவனை பார்த்து நகைத்து, யாரை பார்த்து நகைப்பாங்களா? கபடனா உள்ளவனை பார்த்து நகைப்பாங்களாம் இல்லையா? நகைத்து என்ன செய்வாங்களாம், இதோ தேவனை தன் பலனாய் எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். யாரை நம்பல? ஒரு கபட நாடகம் ஆடுறவன்னா யார்? ஆளை ஏறது. அவன் தேவனை தன் பலனாய் எண்ணல. கபடம் அப்படின்னா இந்த டபுள் கேம் ஆடுறாங்க இல்லையா? இந்த டபுள் கேம் ஏன் ஆடுறாங்க? இங்கே ஒரு மாதிரி பேசி இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டு இடத்துலையும் எப்படியாச்சும் லாபம் கிடைக்குமா, வயலட்டுக்கிட்ட லாபம் கிடைக்குமா, அப்படியே வயலட்டுக்கு சகோதரிகிட்டையும் கிடைக்குமா அப்படின்னு ரெண்டு சைடு ரெண்டு நாடகம் ஆடுறது. வயலட்டை பற்றி ரோசல்கிட்ட போடுறது, ரோசல்கிட்ட பற்றி வயலட்டுக்கிட்ட போடுறது. கபட நாடகம் ஆடி எப்படியாச்சும் இங்கேயும் கொஞ்சம் கறந்துடணும், அவங்க அங்கேயும் கொஞ்சம் கறந்துடணும், ரெண்டு பேரும் விடப்படாது, ரெண்டு பேரும் வச்சிருக்கிறதெல்லாம் மொத்தத்தை கறந்துடணும் அப்படின்றது கபடம். பாருங்கள், டபுள் கேம் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, டபுள் கேம் ஆடுறது. இந்த டபுள் கேம் ஆடுறது பாருங்கள், அது கடுப்பு. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த டபுள் கேம் ஆடுறவங்களெல்லாம் நிறைய நான் சந்திச்சிருக்கிறேன். கருகருன்னு வரும், அவங்கள பார்த்தாலே கருகருன்னு வரும். சப்ப விஷயத்துக்காக இவ்வளோ போய் எச்சித்தனமாக செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணும். கபடம் பாருங்க. அப்போ பாருங்க, அவனை பற்றி என்ன சொல்லு, இதோ தேவனை அவன் ஏன்னா மனுஷனை நம்புறான். இவங்கள்ட்ட இருக்கிறது தான் அவனுக்கு தெரியுது, வயலட்டுக்கிட்ட இருக்கிறது, ரோசலட்டுக்கிட்ட இருக்கிறது தான் அவனுக்கு தெரியுது. தேவனிடத்துல என்ன இருக்குது, என்னை அழைச்சு வந்த தேவனிடத்துல பெருசா இருக்குதுன்றது அவனுக்கு தெரியல. அதனாலதான் அந்த கபட நாடகம் ஆடுறான். அந்த கபட நாடகம் ஆடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு சைடையும் உறிஞ்சிட்டு ரெண்டு பேரும் அடிக்க வச்சுட்டு போயிடுவான். குடும்பத்தை காலி பண்ணிட்டு போயிடுறது. புரியுதா? அங்க இருக்கிற சமாதானத்தை கெடுத்துட்டு, அன்பை கெடுத்துட்டு, அங்க வேதனை உண்டாக்குற சங்காரத்தை அழிக்கிற வல்லமை உள்ள அந்த உள்ள சக்தி தான் அந்த கபட நாடகம். கபடு. புரியுதா? பாருங்க பாருங்க, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். புரியுதா? கபடன்னா அந்த பணத்தை மட்டும் இல்லை, தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு மட்டும் பணம் இருக்கும், மற்றவங்க எல்லாம் பணக்காரனா இருக்கவே கூடாதுன்ற எண்ணம். பாருங்க, கபட நாடகம். அவங்களுக்கு நல்லது செய்கிறது மாதிரியே இவங்க யோசனை சொல்லுவாங்க. நல்லது செய்யற மாதிரி யோசனை சொல்லிட்டு இப்போ அந்த யோசனைக்கு விரோதமாக உன்னை எழுப்பி விட்டுருவாங்க. இவனுக்கு பார்க்கறதுக்கு பால் மாதிரி இருக்கும், அவனுக்கு பார்க்குறது ஆமாம் நமக்கு நல்லதான் சொன்னார் போல இருக்கும். ஆனால் அடிக்கிறது மற்ற ரெண்டு பேரும் அடிச்சிருவாங்க. இவன் என்றைக்குமே ராஜா மாதிரி இருப்பான். புரியுதா? இருக்கலாம்னு நினைக்கிறான், ஆனால் இருக்க முடியாது. புரியுதா? தேவன் அவனை வெறுக்கிறார். பாருங்க, தேவனை தன் பலனாக தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான். ஹல்லேலூயா. எரேமியா 9 எடுங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 6வதுலேருந்து பாருங்க. கபடத்தின் 6வது வசனம், கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்றால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் கபடத்தை யாருமே அறிய மாட்டான்னு நினைச்சுக்கிறான் போல இருக்கு. 8வது வசனம் பாருங்க, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது, அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானம் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். நான் சொன்னதுதான், சமாதானம் பேசுன மாதிரியே இருக்கும், ஆனால் என்னன்னா ஆப்பாக்கும். ஆப்பை சொறி விட்டுட்டு, கேட்டியா நீ நல்லவதான், ஆனால் அந்த ரோசலட்டு சரியில்லை கேட்டியா, பார்த்துக்கா வா, நீ நமக்கு வேண்டிய ஆள், அதனால நம்ம 2 வாரத்தை நமக்கு நேரிட்டு உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு போட்டுட்டு அங்கே போய் கேட்டியா உனக்கு விரோதமாக பயங்கர கடும் கோபத்தில் எங்கே இருக்கா, இந்த கோபத்தை ஒரு சைஸாக இலக்கி விட்டுட்டு உனக்கு விரோதமாக ஒன்றை தாக்கலான்னாங்க இருக்கிறா, பார்த்துக்க கவனமாக இருந்துக்க என்ன அப்படின்னோடனே என்னாகும், இவங்களும் வாள் கையில் கிடக்கிற நம்மாட்டி பிக்காசி கத்தி அருவாலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களும்
எல்லாத்தையும் இருக்கிற கத்தி பேனா கத்தி எல்லாத்தையும் எடுத்து தீட்டு வச்சுட்டு, வாடி வா நீ என்ன போட்டதில் தானே வர, ஒன்று அதுக்கு வந்து நான் போடுறேன்னாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் 2 சைடு உருவாயிருச்சு. கபட நாடகம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம் பாருங்க, அப்படியே திருப்பி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். அதாவது ஒருத்தன் தீமை செய்யறானாலே அவனுக்குள்ள இருக்கிறது கபடம். பாருங்க, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் என்ன இருக்குது? கபடம் இருக்கிறது. பாருங்க, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஒரு ஆள் சமாதானம் பண்றாங்களா, அந்த சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு அவர் கையில் இருக்கிறது சந்தோஷம் இருக்கும். புரியுது? அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அதனால இவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல ஆலோசனையை கூறுவார். பாருங்க, ஆனால் தீங்கை பிணைக்கிறவங்க இருதயத்தில் கபடம் இருக்குது. பாருங்க, ஆனால் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையில் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு என்ன செய்யாதா? இதனால நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பாருங்க, ஏன்னா நீதிமானை எங்க வச்சிருக்கிறாரு? கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் வச்சிருக்கிறார். நீதிமான் ஒருவேளை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய பிள்ளையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமாக கபட நாடகம் ஆடுவாங்கன்னா இந்த உலகத்தில் கபட நாடகம் ஆடுவார்கள். உங்களுக்கு பக்கத்திலே ஆடுவாங்க, குடும்பத்தில் ஆடுவாங்க, அது எங்கே வேணாலும் ஆடலாம். ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட பிள்ளைகளே, நான் என்னத்துக்கு அவன் கபட நாடகம் ஆடுறான்னா நானும் அதே ஆட்டத்தை ஏன் ஆட போகிறேன்? நான் தான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறேனே. அவனை ஏற்கனவே ஆண்டவர் பிடுங்கி போட்டிருக்கிறார். பிடுங்கி போட்டவன்ட்ட போய் நான் எதுக்கு உட்காந்துருக்கிறேன்? அவன் கபட நாடகம் ஆடுறான்னா நான் என்ன செய்ய? எனக்கு விரோதமாக ஒருத்தன் நான் பேசுகிறான், இல்லை அவங்க உண்மையாலுமே எனக்கு விரோதமாக இருந்தால் கூட நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தீமையான உலகத்தில் இல்லையே, நான் கர்த்தர் எனக்கு நன்மை தருகிற உலகத்தில் இருக்கிறேன், ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறேன். கர்த்தருடைய நன்மை காணும்படி நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் தேவனால் போஷிக்கப்படுறேன். எனக்கு ஒரு குறைவும் வராது. புரியுதா? எனக்கு எதிராக என்ன கபட நாடகம் வேணால் ஆடலாம். யார் வேணாலும் எனக்கு விரோதமாக தீமையை யோசித்து எனக்கு விரோதம், எனக்கு என் பக்கத்தில் வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பின்னாடி போகும்போது எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் பிடுங்கப்பட்டாச்சு அவங்க. புரியுதா? அதுவும் நீதிமானுக்கு விரோதமான சட்டுன்னு மேட்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பாருங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கனும் தீமையினால் நிறையப்படுவார்கள். ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:10 எடுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13:10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே. எப்படி அழைக்கிற, எப்படி கூப்பிடுறாங்க? எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே. பவுல் சொல்றான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவனை போல திடனான். யாராச்சும் கை கொடுக்காமங்களா அப்படின்னு குருடனாயிட்டான். இது எப்படின்னா, இது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு முதல் அதிகாரத்தின் முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் அது இல்லை, சாரி, 3வது வசனம் 4, சாரி. அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சலாமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணத்து வரைக்கும் தீவை கண்டபோது பரியோசி என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். யாராவது? கள்ள தீர்க்கதரிசி. அவன் யாருன்னா ஒரு மாய வித்தைக்காரன். சரியா?
அவன் ஒரு அரசனோடு இருக்கிறான். அரசனா ஒரு 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 அதிபதியோடு இருக்கிறான். அவன் விவேகமுள்ள மனுஷனாய் செர்கியோபுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அந்த இடத்துல இவங்க தேவ வசனத்தை கேட்கறதுக்கு, தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு யாரு? பவுல் போறார் பாருங்க. அந்த இடத்துல மாய வித்தக்காரன் பவுல் போனோடனே அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. கடுப்பானோடனே என்ன ஆகிறான்? அவன் இவனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். யார்? இந்த பெரிய ஆளை வச்சு அவன் யூஸ் பண்ணி அவனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் பாருங்க. அவன் வித்தக்காரன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லையா? ஒரு யூதன், எல்லாம் எனக்கு தெரியும், சத்தியெல்லாம் தெரியும், நானும் ஒரு பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி வித்தை காட்டுற ஆள் பாருங்க. அப்போ இந்த வித்தை காட்டுறோன்னு இவங்க வந்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மாய வித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையோட அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். யாரோட? பவுலோட. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. அப்ப கபடம் நிறைஞ்சவன் யாரா? பிசாசு பெத்துக்கிட்ட மனுஷன் இல்லை. அவன் என்ன செய்வான்? அவர் குழந்தைய பெத்துக்க எல்லாம் முடியாது அவனுக்கு. அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, அதுக்கான பலன் அவனுக்கு கிடையாது. ஆனா ஒருத்தன் பிசாசின் மகனா மாற முடியும். யாரா? எப்படி இருந்தா? கபடம் உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே பேசுறது, மூட்டி விடுறது, பிரச்சனையை மூட்டி விடுறது, நோண்டி விடுறதுலாம் கபடம் பாருங்க. அதை என்ன சொல்றான்? பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். போட்டு தள்ளலான்னு தோணுது பாருங்க இல்லையா? சந்திச்சிருக்கீங்களா அந்த கபடு குரூப்புகளை? பார்த்துருக்கீங்களா? வாய் இயேசுவின் நாமத்தில் கட்டுங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் கண்ணை அடைச்சி வச்சிருக்கு, போ குருடனா இருக்கு. ஹல்லேலூயா. இதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆயிட்டான். இவன் குருடனாயிரு கொஞ்ச நாள் சொன்னோடனே தடுமாறி கையில் குறான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அவளோட இருப்பாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. அங்கே தான் பிசாசு செல்வான். எப்படி? அங்கே போவாத. எப்படி? ஆமாம், அங்கே நீ போவாத, அங்கே அந்த பக்கம் கள்ள பயலாக்கும். புரியுதா? அந்த பக்கம் கள்ள பயலாக்கும். நமக்கிட்ட எல்லாம் இருக்குது, இஞ்சவா அப்படின்னு விசுவாசத்தோட்ட என்ன செய்வான்? இழுத்து போடுவான். அந்த வாயை இயேசுவின் நாமத்தில் கட்டு, கண்ணு குருடாகணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு? யார் ரட்சிப்பை விட்டு நழுவ மாட்டான்? யாரை ரட்சிப்பை விட்டு நழுவணும்னு அவன் பிசாசு தூண்டுறானோ அவன் ரட்சிப்பில் 100 மடங்கு வெளியவன் ஆயிடுவான். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி தான் செய்யணும் போல இருக்கு இல்லையா? சும்மா சைலண்டாக போனாலாம் சரியாகாது. இயேசுவின் நாமத்தில் மாவனை இன்னை 3 மாதம் இனி நீ சூரியனே காண மாட்டேன், கண்ணெல்லாம் ஆஃபு, அவ்வளோதான், வாய் பேசாத. இது எனக்கு செய்ய மாட்டீங்கல்ல, இயேசுவின் நாமத்தில் செய்யணும். அதனால் போகிற வாரம் எல்லாம் சம்பவம் என்னன்னு தெரியாமல் உன் கண்ணை அடைக்கிறேன், உன் மூக்கோட ஓட்டையை அடைக்கிறேன்னா அப்புறம் கடைசியில் பெரிய ஆபத்தில் சிக்கிடுவீங்க. சொல்கிறேன் நான், புரியுதா? பவுல் அந்த இடத்துல அது செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசின் மகன் ஒரு பிசாசுக்காக ஊழியம் செய்கிறான். அது கரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு பொய்யான மாய வித்தைக்காரன். அவன் யாருன்னா, அவன் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக காட்டுறான். ஆனால் அவன் கள்ள தீர்க்கதரிசி இல்லையா? அவன் தேவனுடைய பிள்ளைங்க வந்தோடனே அவனுக்கு முடியல. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். தேவனுடைய பிள்ளைங்க வரும்போது பேச விடாது, புரியுதா? அப்போ இயேசுவின் நாமத்தில் காட்டுக்கிறேன்னா நாங்கள் அங்கே காட்டப்படுறோம். இயேசுவின் நாமத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இதெல்லாம், புரியுதா? பின்ன என்னென்ன பாவம்னு விட்டுட்டு வர்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலதெல்லாம் தான் கட்டுறதை ஸ்ட்ராங்காக கட்டிடணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சங்கீதம் 116 எடுங்க. சங்கீதம் 116 அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 116. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே
கர்த்தர் உனக்கு நன்மை செய்து நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கர்த்தர் என்ன செய்யறாரா? கபடற்றவர்களை காக்கிறாராம். ஹல்லேலூயா. கபடற்றவர்களா இருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க, பாத்தியா அவன் ஒன்றை வேணுன்னே ஒன்றை வச்சு சொன்னான் பாத்தியா. இவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியலங்க. எப்படி சொல்லுவாங்க? எனக்கு தெரியல. அப்படியாவா சொன்னாங்க, அப்படியாவா பேசுனாங்க, எனக்கு தெரியல. கபடற்றவர்கள். தீமைக்கு என்ன செய்யணும்? ஒதுங்கிடணும். நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, காதை பொத்திரு, கிறுக்கின மாதிரி போ. உலகப்படி சொல்லணுன்னு கிறுக்கின மாதிரி போகிறது. தெரியாதுப்பா, என்னையா சொன்னாங்க, ஓகே ஓகே, அதை ஆண்டவர் பார்த்துப்பாருப்பா. அவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். கர்த்தர் தெளிவாக இருக்கிறார் அந்த மனுஷனை பாதுகாக்கிறதுல. புரியுது உங்களுக்கு? சும்மா அப்புறத்தில் போனோடனே 2 பேரை கூட்டிகிட்டு கிறுக்குப்ப அவனை தான் சொல்கிறேன், அவனுக்கே புரியல. எப்படி அவனை இவ்வளோ திட்டுறேன், மாங்காய் மடையன், ஒன்றுமே தெரியாமல் போகிறான் அப்படின்னு 2 பேரை கூட்டி சொல்லம்மா அவனு இல்லையா? அத்தோட உங்களை தாண்டி நீங்கள் 10 அடி எடுத்து வச்சு உங்களை அடுத்தவன்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் வாயெல்லாம் என்ன செய்யணும்? அரை கொட்டின மாதிரி ஒட்டணும். ஹல்லேலூயா. ஆமாம்மா, இந்த டீ கடையிலலாம் தான் இந்த நடக்கும் பாருங்க. டீ கடை போயிருக்கீங்களா? டீ கடை காலையில் போனால், டீ கடையில் போனால் அவன் இவளை பற்றி சொல்கிறது, இவன் அவனை பற்றி சொல்கிறது. இந்த ஊரில் இருக்கிற டீ கடை பார்த்துருக்கீங்களா? அங்கே ஃபுல்லாக இந்த பேச்சு தான் நடக்கும் பாருங்கள். ரவுண்டு கட்டி இருப்பாங்க, ஃபுல்லாக அவனை போர் சொல்கிறது, இவனை போர் சொல்கிறது. டீ கடை மாத்திரமல்ல, முன்னாடி டீ கடை, இப்போ டீ கடையெல்லாம் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன, இப்போ தான் நமக்கு கருவி இருக்குது. ஹலோ கேட்டியாடி, ஒரு செகண்டில். அது வேற மறந்துடுவோமே, நீ நாளைக்கு டீ குடிக்கிற போகிற டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம், இப்போவே கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொளுத்தி விட்டுறது. காலையில் டீ கடைக்கு ரொம்ப டீ கடையே கொளுத்தி போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு வேகமாக என்ன செய்யுது அந்த காசிப்பு. மோசமான கபடு. அது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். நம்மளும் தான் பேசாமல் அப்படியா உள்ளதா அப்படின்னு வாயை கொடுத்துடக்கூடாது, வாழ்க்கையே போயிடும். கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 34 எடுங்க. சங்கீதம் 34 அதனுடைய 13வது வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எப்படியா? உன் நாவை பொல்லாப்புக்கு, ஒரு பொல்லாத காரியம் நடந்துரும் பாருங்க. அதனால பொல்லாப்ப பேசக்கூடாது. ஒரு மனுஷனை குறித்து பேசும்போதே பொல்லாப்பு வந்துடும். அப்படியே சொன்னான், அங்கே வேற ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். நம்ம பேசும்போது அவங்க வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த காரியமே வேற மாதிரி ஆயிரும், கொலைகேஸ் ஆயிரும். பிறகு புரியுதா? சின்ன சம்பவமாக இருக்கும், ஆனால் நம்ம மாற்றி பேசும்போது அது வேற மாதிரி ஆயிரும் பாருங்க. அதனால தான் பாருங்க, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும். கபட்டு அந்த கபட்டு பாருங்க, தீமையான காரியத்தை வசனிக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுது. வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீ ஒரு நீதிமான் மேலே நீ வேற எவனவெல்லாம் செஞ்சிருக்கலாம். அவன் கொஞ்சோண்டு கபட்டுக்காரனாக இருப்பான். எப்படி? அவன் லைட்டாக அந்த கபட்டுக்காரனாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படியே ஊடுறவனாக இருக்கான், அவன்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிமானமை நோன்றன்னு வச்சுக்கோ, செத்த நீ. எப்படி? ஏன்னா நீதிமான்கள் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார், கண்ணு வச்சுட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அதான் பாருங்களேன், தீமை விட்டு விலகிரு, நன்மை செய், வேண்டாம் முடிஞ்சா சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவங்க அறிஞ்சு, ஆண்டவரே என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க பாருங்கப்பா, கர்த்தர் நீதி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க, காப்பாற்றவே முடியாது. எப்படி? காப்பாற்றவே கஷ்டம் பாருங்க. கர்த்தாவே, கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கு, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குது. அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, காலையில் நான் டீ கடை போறேன், எல்லாரும் கூடி என்னை இப்படி பேசிட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, நான் செய்யாத காரியம், எனக்கு புரியாத
எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தை என் மேலே என் தலையில் வச்சு கட்டி என்னை தப்பாக பேசிட்டாங்கப்பா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டான்னா போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? டீக்கடையே எரிஞ்சு போயிடும். அவனை நீ டீ கடை வச்சனாலடா இவரெல்லாம் வந்து கூடினானுங்க, முதல்ல ஒன்றை தான் காலி பண்ணணும். ஆமாம், ரொம்ப கவனம். நான் டீ கடையே சும்மா சொல்கிறேன். இப்போ அந்த டீ கடையிலலாம் பெருசாக பேசுகிறதெல்லாம் இல்லை. முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் ஜங்ஷனில் 4 மணிக்கு வருவாங்க பாருங்க. 4 மணிக்கு ஒரு ஆள் 1/2 லிட்டர் பால் கொண்டு வருவார். எவ்வளோ பால்? 1/2 லிட்டர் பாலில் 50 பேருக்கு டீ போடுவார். எவ்வளோ? 50 பேருக்கு டீ போடுவார். இவ்வளோன்னு ஒரு கிளாஸு, அதில் முக்கால்வாசி தண்ணி தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விடுவாங்க பாருங்க. கேட்டியாடே செல்லப்பனுங்க பெண்டாட்டிக்க கதையே. ஆமாம், இதெல்லாம் எனக்கு நம்ம எல்லாம் விடிய காலமே தூங்கணும். விடிய காலம் தான் நம்ம தூங்குறதே. அப்போ என்னன்னா இந்த குடில் கட்டுவோம். கிறிஸ்மஸ்க்கு குடில் கட்டுவோம் பாருங்கள். அந்த குடில் கட்டுறச்ச நாங்கள் என்ன செய்யணும், ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா கட்டிட்டு டயர்டாகி அதுலேயே ஒரு சின்ன ஷாப் மாதிரி உண்டு நம்ம நண்பருடைய ஒரு அதில் கீழே படுத்துருப்போம். இவங்களுக்கு தெரியாது. சரியா? நாங்கள் இதுக்கெல்லாம் எப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால வேணுன்னே உட்காந்துருந்து கேட்டோம் ஒரு நாளைக்கு. ஆடா பாவியலாடே, எதுக்கடா காலையில் டீ குடிக்க வரீங்க? இந்த சம்பவத்துக்கே காலையில் எழுப்பி வருவாங்க. ஒரு 3-3:30 மணிக்கே வந்திருப்பாங்க. அந்த ஆள் அப்போ தான் அப்படி பல்லு தேய்ச்சாரா கையை கழுவுனாரா என்னன்னு தெரியாது. ஒரு கொஞ்சம் மட்டும் பாலை கொண்டு வருவார் பாருங்க, ஒரு தூக்கு வழியில் கொண்டு வந்தால். அவருக்கு வியாபாரமே அதுதான். காலையில் 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் 50 டீ. சரியா? அங்கே 50 டீயில் ஓடுது, 50 கம்ப்ளைண்ட் ஆகும் போகுது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பாருங்கள். இப்போல்லாம் தான் போயிடுச்சு பாருங்கள். இப்போ விடிய காலம் டீ இருக்குதான்னு தேடுவாங்க இல்லையா? காலையில் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப வேகமாக அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அது அந்த ஏதாவது அந்த தேவன் நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைனா அவன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சது சீனு. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 10:16 திருப்புங்க. மத்தேயு 10 அதனுடைய 16 வசனம் சொல்லுது பாருங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல இதோ நான் உங்களை எங்க அனுப்புறாரா? அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் வேணும்னு தான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பியிருக்கிறார். இப்போ டீ கடையிலே வந்துடுவோம். 10 பேர் டீ கடையிலேருந்து டீ குடிச்சிடுறாங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைன்னு வச்சுக்கோ. ஏன் ஆண்டவர் தெரியாதா? டே அங்கே 9 பேர் நிற்கிறானுங்க, அவனு எல்லாரும் உனக்கு விரோதிகளாக்கும். பார்த்துக்க, உன்னை அசிங்கமாக பேசுவானுங்க, உன்னை வேணும்னே பண்ணுவானுங்க, ஏதாவது செய்வானுங்க. அதனால் நீ அங்கே போகாத. எப்படி? நீ அங்கே போயிடாத, நீ ஒரு 6 மணிக்கா டீ குடிக்க போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமே இல்லையா? அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படியே ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஓநாய்களுக்குள் வேணும்னே அனுப்புவார். எப்படி? ஓநாய்களுக்குள்ளே வேணும்னே அனுப்புவார். ஓநாய்களெல்லாம் காலி பண்ணுறது வேற யாரை வச்சு இல்லையா? அவன் அப்படி குறுத்து நிற்பான். இல்லை, நீதிமான் தான் பயங்கரமான கேடு. யாருக்கு? பொல்லாங்கு செய்கிறவனுக்கு. ஏன்னா சிலவன் சர்ச்சுக்கு வரமாட்டான், தேவனை தெரியாது, ஆனால் நல்லவனாக இருப்பான் பாருங்க. அவனெல்லாம் இந்த மாதிரி கபடு உள்ளவனுங்க கொன்னே போட்டுருவானுங்க, அழிச்சிருவானுங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவங்களெல்லாம் காப்பாற்றுறது யாரு? நம்ம நீதிமானை வச்சு தான். இவனை போய் லைட்டாக சொறிவான், அது வரைக்கும் பலரை தீர்த்திருப்பான். நீதிமானை போய் லைட்டாக சொறிவான் பாருங்க, முடிஞ்சது சீன். புரியுதா? காலி ஆயிடுவான். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் ஒரு தேசத்தில் இருக்கிறான் என்றால் அந்த தேசத்துக்கே சேமம் உண்டாகும். ஹல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது, சேமம் உண்டாகும். அது எல்லா விதத்திலும். எல்லா மற்ற ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அதுக்கு தான் ஒரு நீதிமான். ஒரு மோசே தானே 40 லட்சம் பேர் ஒரு பயிலும் கீழ்ப்படியில எல்லாரையும் கொண்டு வந்தாரா? நடத்தினாரா இல்லையா? ஒருத்தனுடைய கீழ்ப்படுதலை வச்சு எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருவார் ஆண்டவர். அதான் ஆண்டவர். அப்போ ஒரு நீதிமான போய் நோண்டன சும்மா விடுவாரா?
அதனால தான் வேணுமென்னே ஓநாய்களுக்குள் அனுப்பினாராம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, உங்களை ஓநாய்களுக்குள் அனுப்பினேன், உங்களை நம்பி அல்ல, மெய்ப்பரை நம்பி. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சும்மாலாம் விடல பாருங்க. 10 மோசமான நபர்களுக்கு மத்தியில் ஒரு நீதிமான அனுப்புனாருன்னா சும்மா அனுப்பல. அந்த நீதிமானுக்குள்ள யார் இருக்கா? தப்ப நம்ம கூட கர்த்தர் தான் இருக்கிறார். நாங்க போய் சும்மாலாம் போகல. ஹல்லேலூயா. அதனால ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிட்டேன். 4 பேர் மத்தியில் உன்னை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாச்சுன்னா பயப்படாத. ஆண்டவரே ஏதோ பண்ண போறீங்கப்பா, சும்மாவளா கூட்டிட்டு வந்திருப்பீங்க. என்ன சொல்லணும்? சும்மாவா கூப்பிட்டு வந்திருப்பீங்க. புரியுதா? ரோஸ்லெட் சொல்றேன், வயலட் புரியுதா? அவனு கிண்டல் அடிப்பாங்க. சர்ச்சுக்கெல்லாம் போறியாமே, என்ன வானத்தை கிழிச்சு கொடுத்தாரோ உங்க கடவுள், அப்படி எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அப்படிதான் எனக்கு எப்போவே வானத்தை கிழிச்சாச்சு, உன் வாழ்க்கை கிளியாம பார்த்துக்கோ. எப்படி? உன் வாழ்க்கை கிளியாம பார்த்துக்கோ. எனக்கு எதை கிழிச்சு, எனக்கு ஆண்டவர் கிழிச்சா நன்மையை தருவார், உனக்கு கிழிஞ்சா போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருனே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒன்னி அவன் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா 2 டயருக்குள்ளே ஏறினா எலி மாதிரி மாட்டிடுவான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாய் இருங்கள். ஏன் சர்ப்பங்களை போல கேள்வி கேட்கிறவர்களாய் இருங்கன்னு சொல்லுது? ஏன்னா சர்ப்பன்றது பிசாசு இல்லையா? சர்ப்பம் பிசாசு கிடையாது. சர்ப்பத்தின் வடிவில் முதல்ல அந்த டெம்டேஷனை ஆதியிலே ஏவாள்கிட்ட முதல்ல என்ன பண்ணுது? சர்ப்பத்தின் வடிவில் தான் வந்து பிசாசு என்ன செய்யறான்? ஏவாளை பாவத்துக்குள்ள விழ வைக்கிறான். பாருங்க, அந்த சர்ப்ப தந்திரம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா காட்டு மிருகங்களும் தந்திரம் உள்ளது சர்ப்பம். அப்போ பாம்பை போல கேள்வி கேட்கிறவங்களா இருங்கன்னு நம்மள்ட்ட ஏன் சொல்லியிருக்கிறாரு? இதே மாதிரி நிறைய பாம்பு வரும். ஏவாள்கிட்ட வந்தது மாதிரி நிறைய பாம்பு வரும். அப்போ பாம்பை எப்படி காலி பண்ணும்? இயேசு கிறிஸ்து சர்ப்பத்துக்கிட்ட பேசினார் பாருங்க. எப்போ பேசினாரு? ஏவாளை வஞ்சித்தது போல இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு வந்தான். எங்க 40 நாள் வனாந்திரத்திலிருந்து அவர் திரும்பும்போது பிசாசு வரான். அப்ப என்ன கேட்கிறான் பிசாசு? இந்த கல்லை அப்பமாய் மாற்றலாமே. உனக்கு வசனத்தில் தானே இருக்கப்பா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாம்புக்கு பாம்பு மாதிரியே கொஸ்டினை விட்டார். உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான் தொழுது கொள்வாயாகன்னு எழுதப்பட்டிருக்கிறதே. இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறதே. பிசாசு பைபிள்ல இருக்கிற வசனத்தை கொண்டு தான் வந்தான். அப்போ அந்த வசனத்தை கொண்டு தான் கேள்வி எழுப்புவான். ஏன்னா நீ அவன் சொல்றது படி நீ கேட்டனா, வசனத்தை தான் சொல்றான். பிசாசு சொல்லும்போது கேட்டனா முடிஞ்சது சீனு. ஆமா தானே, நல்ல தானே சொல்லணும். 40 நாள் ஆச்சு. அப்போ இனி அது கல் அப்பமாக்குறது ஈஸி. அவருடைய வல்லமையினால கல்லு அப்பமா மாறும், கண்டிப்பா மாறும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் அற்புதம் சார், செத்த பிணத்தையே எழுப்புறாரு. அப்ப கல் அப்பமா மாறாதா? மாறும். ஆனா இவன் சொல்லி கேட்க கூடாது, கவனமா இருக்கணும். அதனாலதான் பாம்பை போல் வினாவுள்ளவர்களாக இருங்கள், புறாவை போல் கபடற்றவர்களா இருக்கணும். கபடற்றவர்களாகவும் இருக்கணும். ஆனா பாம்பு வருதுன்னா கவனமா இருக்கணும். எப்படி? பாம்பு வருதுடா, ஏய் பாம்புடா, கவனமா இருந்துக்கோ. ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும். அப்போ பாம்பை சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். சூப்பர்ல. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ரைட், இருக்கட்டும், அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 52:8 வாங்க. மறுபடியும் சங்கீதம் 52:8 வாங்க. பாருங்க, அப்ப கபடற்றவன்
ஒரு கபடுள்ளவனுக்கு என்ன சம்பவம் எல்லாம் பார்த்தோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் எழுதியிருக்கான் பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்று நம்பி இருக்கிறேன். எப்படி இருக்கிறான்? அஞ்சாவது வசனம் சொல்லுங்க, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மலாக. அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, நானும் அவன் கபட எல்லாம் நம்பாம அவன் என்ன சொல்றான்னா, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்னன்னைக்கு நம்பிருக்கிறேன். எங்க நிற்கிறான் அவன்? எங்க நிற்கிறான்? ஏன் தேவனுடைய ஆலயத்தை சொல்றான்? ஏன் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம்? ஏன்னா ஆலயத்தில் தான் தண்ணி ஊற்றப்படும். ஹல்லேலூயா, புரிஞ்சவங்களுக்கு? அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தான் ஒலிவ மரம். ஒலிவ மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்க. ஒலிவ மரம் தான் அதிக வருஷம் வாழக்கூடிய ஒரு 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 மரம். 5000 வருஷம்லாம் வாழ்ந்த மரம் நிற்கிது. எத்தனை வருஷம்? 5000 வருஷம். 5000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒலிவ மரங்கள் நிறைய இருக்குது இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து அந்த அந்த கெட்சமனேலாம் அவர் இருந்த நாட்களில் இருந்த அப்போவே இருந்த ஒலிவ மரம் இப்போவும் இருக்குது, இப்போவும் கனி கொடுக்குது. புரியுதா? அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிதான் ஒலிவ மரம் நிறைய வாழும். மினிமம் ஒரு 200 வருஷம் வாழ்ந்துடும். மினிமம் ஒரு 200லேருந்து 500 700லேருந்து 700 வருஷம் வரைக்கும் சராசரியாக வாழ்ந்துடும். புரியுதா? ஆனால் 2000 வருஷம் 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிவ மரம் என்றைக்குமே கனி கொடுக்கும். புரியுதா? அதனால தான் சொல்கிறான், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரம் ரொம்ப ஸ்பெஷல். ஒலிவ மரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒலிவ மரத்தில் இருக்கிற காய் எடுத்து அதை எண்ணெய்க்கு பயன்படுத்தும். அன்னைக்கு அன்னைய நாட்கள்ல எல்லாம் அபிஷேக தைலமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒலிவ எண்ணெயை அபிஷேகத்துக்கு ஊற்றுவாங்க. எண்ணெயை எடுத்து தலையில் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த அபிஷேக தைலத்துக்காக இந்த ஒலிவ மர எண்ணெயை, அந்த காயிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இஸ்ரவேலுடைய ஒரு கட்டத்தில் உள்ள முக்கியமான ஒரு வருமானமே இந்த ஒலிவ மர எண்ணெய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒலிவ் ஆயில் இன்றைக்கி இருக்கிறதுலே விலை மதிப்புள்ள எண்ணெய் ஆலிவ் ஆயில். புரியுதா உங்களுக்கு? ஆலிவ் ஆயில்னா தெரியல. எண்ணெயிலேருந்து எல்லாரும் என்ன வீட்டில் என்ன சமைக்கணும்? ஆலிவ் ஆயில் சமைக்கணும். ஹல்லேலூயா. ஒலிவ எண்ணெயை வாங்கி சமைக்கணும் இல்லையா? அது கொலஸ்ட்ரால்லாம் குறையும் அப்படின்றாங்க இல்லையா? அது லிட்டர் எவ்வளோ வரும்? லிட்டர் 1000 ரூபான்னு வரும்னு நினைக்கிறேன். 900? இன்றைக்கெல்லாம் வாங்கி சமைங்க. எனக்கு சாப்பாடு தந்தால் நான் என்ன கேட்பேன்? ஒலிவ எண்ணெய்னு கேட்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒலிவ எண்ணெய்க்கு அது மட்டும் நிறைய இருக்குது. ஒலிவ மரத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த முன்னாடி இந்த ஒலிம்பிக் போட்டிகள்லாம் வரும்போது ஆரம்ப நாட்களில் இதை தான் எடுத்து என்ன செய்வாங்களாம்? கிரீடமாக வைப்பாங்களாம். அதனுடைய அந்த இலையும் அந்த காயுமா சேர்ந்து அதை கிரீடமாக செஞ்சு தலையில் வைப்பாங்களாம். ஸோ அவ்வளோ கௌரவமான ஒன்று. ஸோ அவ்வளோ ஒலிவ மரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்குது பைபிள்லையும். ஒலிவ மரத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதிகமாக மென்ஷன் பண்ண மரங்களில் ஒலிவ மரம் ஒன்று, அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை செடி. புரியுதா? ஸோ இதை இந்த மூன்றையும் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ இங்கே ஒலிவ மரம் அது சாகாது, அதுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடையாளம் பாருங்கள், ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தை ஒரு இடத்துல நட்டு தண்ணியை ஊற்றி அது தினமும் கனி தருகிறது எப்படியோ, அதே போல் நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுறது எவ்வளோ பெரிய செழிப்புன்னு பாருங்க.
நீங்கள் ஒலிவு மரத்துக்கு செழிப்புன்னு கூட சொல்லலாம். செழிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஒலிவு மரத்துக்கு. செழிப்புக்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஒலிவு மரம் தான். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய செழிப்பு. ஒரு மனுஷன் செழிக்கிறனாலே அவன் ஆலயத்தில் நாட்டப்படும். ஒருத்தன் ஆலயத்தில் கரெக்டாக நாட்டப்பட்டிருக்கானா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறானா, அவனுக்கு மேலே நீர் பாய்ச்சப்படுகிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் நாட்டப்பட்டிருக்கான் அப்படின்னா, நடப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு தண்ணியை ஆண்டவர் பாய்ச்சுவார். தண்ணி பாய்ச்சது நடக்குதோ இல்லையோ, முளைப்பிக்கிறது நடக்கும். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, முளைப்பிக்க செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். உங்களை ஒருவேளை கொண்டு யாராவது விட்டுருக்கலாம், யாராவது சர்ச்சில் கொண்டு விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே விடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனா 4-5 நாள் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அடுத்து விட்டே போட்டுருக்கலாம் உனங்களை. அதனால் ஒன்றும் இல்லை, நீ இங்கே ஆலயத்தில் நாட்டப்பட்டுன்னா உன்னை முளைப்பிக்க பண்ணுவார் கர்த்தர். ஏன்னா தண்ணி பாய்ச்சினா எனக்கு அந்த பாஸ்டரே தினமும் என்னை போஷிச்சார். ஆலயத்தில் நாட்டப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு தெளிவாக செவி கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், நீ செத்தவனாக இருந்தாலும் உன்னை உயிரோடு எழுத்திடுவார். நீ பணமாக வந்திருக்கிற இல்லையா? இப்போ ஒரு மனைவி, புருஷன் செத்து போயிட்டான், சரீரம் முழுவதும் என்னெல்லாமா அமிலெல்லாம் தடவி பாடியை டெய்லி எல்லா ஆராதனையும் தூக்கிட்டு வந்துட்டு, பாஸ்டர் எப்படி உயிர் வந்துடும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படி? நானும் ஜபிக்கிறேன், ஒரு நாளும் சரக்கு எழும்பலை, சரக்கு நாத்தமும் அடிக்கலை, பாடி எம்ஃபார்மிங் எல்லாம் பண்ணி இல்லையா, பண்ணி அப்படியே ஏதோ பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஜபிக்கிறேன் ஒன்றும் வரல வைங்களேன். ஆனால் அந்த மனைவிக்கு விசுவாசம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாடி ஒரு நாள் எழும்பும். ஏன்? அது இங்கே நாட்டப்பட்டிருக்கு. எங்கே? வார்த்தையை கேட்டால் அங்கே செத்து போன எத்தனையோ ஆயிரக்கணக்கில் உள்ள எலும்புகள் எழும்பி நரம்பு சதையெல்லாம் உண்டாகி அதுக்கு ஜீவன் வந்ததுன்னா, இங்கே இந்த ஆலயத்தில் கொண்டு போட்ட பிணம் எப்படி எழும்பாமல் இருக்கும்? ஹல்லேலூயா. ரெனாட் போங்கே அப்படின்னு ஒரு ஆள் உண்டு. இப்போ ரீசெண்டாக தான் இருந்தார், ஒரு 4 வருஷம் இருக்கும் அவர் இறந்து. ரெனாட் போங்கே அவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். வயசு 86 இருக்கும் அவர் இறக்கும்போது. ஜெர்மனியை சேர்ந்தவர். ஜெர்மனியிலேருந்து அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஊழியம், 50 வருஷம் ஊழியம் பண்ணினார். எங்கே? 50 வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஊழியம் பண்ணார். அந்த மனுஷன் ஊழியம் பண்ணும்போது ஒரு கிரவுண்டில் எவ்வளோ கூடுவாங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் மக்கள் கூடுவாங்க சராசரியாக. செத்த பணங்கள் எல்லாம் சைடில் கொண்டு போடுவாங்க. எப்படி? செத்த பணங்களை நம்ம பயங்கரமான ஆள் இல்லை, நாங்கள் பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம் பார்த்துக்கிடுங்க, பல்ஸ் பிடிச்சி பார்த்தாங்க பார்த்துக்கங்க, போச்சுன்னு சொன்னாங்க. பின்னும் ஒரு இதுக்கு வேண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஆளு ஒன்றும் தப்பாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலே போச்சு, திரும்ப வந்தோன்னு சொல்லுவாங்க. அங்கே சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் ஹாஸ்பிட்டலே இருக்காது. எப்படியாவது பிழைக்கணும், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் வந்தால் அவங்க நிறைய பணம் எழும்புங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 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 நூற்றாண்டில் அதிக பிணங்கள் எழும்பின உலகிலே அதிக பிணங்கள் எழும்பின இடம்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா தான். அசால்ட்டாக எழும்பும், செத்த பணங்கள் எல்லாம் வச்சு ஜோம் பண்ணுவாங்க வரும். ஆனால் நம்ம இங்கே ஒரு ஆள் செத்த பணம் எழும்புவாருன்னு சொல்லி லைட்டெல்லாம் போட்டு ஜெனரேட்டர்லாம் வச்சு ஒரு 3 நாள் ஜோம் பண்ணி பாருங்கள், பைத்தியகார கூட்டண்டாடி. அங்கே ஒரு அறிவு கட்ட செத்த பணத்தை சாகடிச்ச செத்ததை அடக்கம் பண்ணாமல் அப்படி இருக்காங்கன்னு அப்படி தானே சொல்லுவாங்க. உடனே நீ என்ன செய்வேச்சே ஆளு ஒரு மாதிரி சொல்லி நீ அடக்கம் பண்ண. நான் சொல்கிறேன், செத்தால் நீ என்ன செய்ய, தூக்கிட்டு வா விசுவாசத்தோட, நாற்றம் மட்டும் அடிக்கப்படாது. ஏதாவது பாடி எம்ஃபார்மிங் ஏதாவது பண்ணி எடுத்து அப்படியே வச்சுக்கோ, கெட்டு போகாமல். விசுவாசத்தைன்னா செத்த பணம் எழும்பும். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு இருக்கிற வல்லமே அவன் அன்னைக்கே எழுதியிருக்கிறான் பாருங்க. ஆலயமே இல்லைங்க, வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஆலயமே திறக்குங்க. புரியுதா? அவன் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கேன்றான். சும்மா அவன் இருந்திருப்பான்? சும்மா கிடையாது.
என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவர் தாவீது சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தை செய்வான் இருக்கு. இப்போ எனக்கு இருதயமோ நிதினுடைய இருதயம் ஒன்றுன்னு வைங்களேன், ரெண்டும் ஒன்று. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதான் அவன் செய்வான். அப்படின்னா என் விருப்பத்தை நிறைவேற்றுவனாக இருப்பான் அவன், உண்டா இல்லையா? அதாங்க. அப்போ இயேசுவோடு அவர் வாழ்ந்திருக்கிறான், என்னோட நிதின் வாழ்றான்னு அர்த்தம். வாழும்போது என்ன நடக்குதுன்னா, நான் ஆலயம்னு வைங்களேன், நான் தெய்வம்னு வைங்களேன், அவன் ஆலயம், அவ்வளோதான். தாவீதும் ஆண்டவரும் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. தாவீதோடு ஆண்டவர் கலந்திருக்கிறார், ஒன்றரை ஒன்று. என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். புரியுதா? அப்படின்னா தேவனே ஆலயம். ஒரு ஆலயமே உள்ள போய் உட்கார்ந்துருக்குற ஒரு மனுஷனுக்கிட்ட. அன்னைக்கு ஆலயம் தூரமா இருந்தது. புரியுதா? இப்ப நம்மளையே ஆலயமா மாத்திட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். சாவே கிடையாது அவனுக்கு. ஹல்லேலூயா. அதனால கபடற்றவர்களா இருக்கணும் பாருங்க. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கான மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்திலிருந்து வருகிற எல்லா பலனும், ஸ்தானத்திலிருந்து வருகிற எல்லா நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அவன் கபடு பேசுகிறான், அவன் தீமையானதை செய்கிறான், நம்ம ஏன் செய்யணும்? நம்ம ஏன் அதை யோசிக்கணும்? இல்லையா? அது அந்த வசனம் அந்த மேலே பாருங்க. இதோ தேவனை, 7வது வசனம் பாருங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். நீங்க உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாருக்கும் தேவைகள் இருக்குதுங்க. சில தேவைகள் பயங்கரமா வந்து நிற்கும். உங்க தகுதியை தாண்டி, உங்க சூழலை தாண்டி, உங்க பேங்க் பேலன்ஸை தாண்டி, உங்க சொத்துக்கு அப்பாற்பட்டு, உங்க சூழலுக்கு அப்பாற்பட்டு, உங்க கையிருப்புக்கு அப்பாற்பட்டு, உங்க 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 சூழலுக்கு அப்பாற்பட்டு அந்த தேவை இருக்கும். அது எல்லாருக்கும் வரும். இது யார் சந்திப்பா? கர்த்தர் தான் இதை சந்திப்பார். அந்த கேப்பில் பிசாசு வருவான். நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், அவனை போட்டு இவனை தள்ளி அவனை உந்துனேன்னா நமக்கு இந்த காரியம் வாய்க்கும், எப்படியாவது காரியம் தானே நடக்கணும் அப்படின்னு வருவான் பிசாசு இடையில. அப்படி வந்தனா நீங்கள் தீமையான காரியத்துக்கு செவி கொடுக்கவும் அதுக்கு அதன் சார்பில் நிற்கவும் கூடாது. ஹல்லேலூயா. நாளைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார்னா நீங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவன் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் தான் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு தேசத்தினுடைய அடிஸ்தானம், மூலஸ்தானம் தான் சபை. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் நாட்டப்பட்டீங்கன்னா இங்கே தண்ணி கோரி ஊற்றினா அவரே ஊற்றுவார். புரியுதா? முளைப்பிக்கணும். வருமா, காய் வருமா, இலை வருமானு பார்க்க வேண்டாம். உனக்கு காய் இந்த என்ன சொல்லுது, இலை வருதோ இல்லையோ காய் வரும், கனி வருங்க. உலகத்தான் இலையை பார்த்துட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு தெரியாது இது இலையே வராமல் வெறும் கனி வர இடதா, கனி வார மரம். எப்படிங்க, நல்லா இருக்காதா உங்களுக்கு? இல்லையா? நர்சரி கடையில் போய் ஒரு மாங்காய் மரம் வாங்குறீங்க இல்லையா, நிறைய கனி காய்க்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அதை கொண்டு நடுறீங்க, பார்த்தா எல்லா இலையும் உளுந்து போச்சு. எல்லா இலையும் உளுந்து போச்சு. பார்த்தா ஒரு 2 மாதம் தாண்டி வெறும் காயாக வருது, இலையே இல்லைங்க, வெறும் மாங்காவாக வருதுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அப்படிதான் நம்மளை கர்த்தர் அப்படிதான் விரும்புகிறார், நம்மளை அப்படி தான் வைப்பார். கபடு நாவை ரெட்ட வேஷம் போடாதீங்க. சில சூழல் நம்மளை ரெட்ட வேஷம் போட வைக்கும். எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டேன்னா வேற வழி இல்லையே, இந்த சூழலை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு நின்றீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனற்றவர்கள் ஆகிடுவீங்க. ஏன்னா தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரா? பொழைச்சிட்டு போட்டு இல்லையா, கஷ்டத்தின் மத்தியில் தான் அவன் இதை செஞ்சான் அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அதுக்கு எதுக்குடா ஆண்டவர்?
இல்லையா? அவன் வேற வழி இல்லாமல் செஞ்சு விட்டான் பார்த்துக்கிடுங்க. அவனை மன்னிச்சிடுவோம், மன்னிப்பார். ஆனால் நீ எப்படி செய்வ? வேற வழி இல்லாமல் செய்வ. அந்த வழியை காட்டினவன் அடுத்து உனக்கு என்ன வழியை காட்டுவான்? அந்த வழியில நீ போகணும், இல்லையா? எந்த சூழலிலும் இரட்டை வேஷம் தரிக்காதிருங்கள். 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய இயலாது. ஒன்றை பகைத்து இன்னொன்றை ஆதரிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஒரு ஆளை பகைச்சு தான் ஆகணும். அப்போ தீமை செய்கிறீங்கன்னா நன்மை செய்கிற தேவனை பகைத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. புறா மாதிரி இருங்க. எப்படி இருங்க? புறா மாதிரி இருங்க. அப்புறம் தேடி பார்த்தாலும் காணாது. ஹல்லேலூயா. சில இடத்துல தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. சில இடத்துல தாழ்மையாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை இந்த உலகம் நெருக்கும், உங்களை அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். ஆண்டவர் தெரியாதா? வேணும்னு தான் உங்களை அங்கே அனுப்புனார் ஆண்டவர். ஓநாய்கள் மத்தியில், அந்த ஓநாய்கள் மத்தியில் உங்களை வேணுன்னே அனுப்புவார். ஏன் தெரியுமா? அதை விட மேலான காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. இதிலும் மேலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் பண்ணிக்க வேண்டாம். ஹே, அந்த பிரச்சனையே சமாளித்த தேவன், அங்கேயே என்ன ஜீவனோடு வைத்து பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார், எல்லா நாட்களிலும் பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, என்னாலும் என்னை காப்பாருங்கிற தைரியம் உனக்கு வேணாம்? வராது. அதாவது உலக மனுஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. தோல்வியை காணாம ஜெயத்தை காண முடியாதுன்னுவான். கேட்டிருக்கீங்களா? எப்படி காணுவேன்? தோல்வியை காணாம, ஒரு 10 தோல்வியை காணாம ஒரு வெற்றியை காண முடியாதுங்க. அந்த வெற்றியை கண்ட உடனே 10 தோல்விக்கும் ரெட்டத்தனையான பலனை உங்களுக்கு இந்த நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். அது உலகத்தினுடைய ஃபார்முலா, வெற்றியாளர்களின் ஃபார்முலா. நான் சொல்றேங்க, உங்களை வேணும்னே அனுப்புவார். எங்க தோக்குற இடத்துக்கு அனுப்புவார். ஆனால் நீங்கள் தோக்க மாட்டீங்க. எல்லாரும் தோப்பான். எப்படி? எல்லாரும் தோல்வி அடைவார்கள், ஆனால் உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. சும்மாலாம் கூட்டிட்டு போய் பரவாயில்லடா வானாய் கடிச்சா ஒரு கைதானே போட்டு அப்படி விடுவாரா? முட்டி கூட எப்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஓநாய்களுக்குள்ளதான் அனுப்புனார். முடி கருகவில்லை, ஸ்மெல் அடிக்கலை, உடம்புல அந்த தீ ஸ்மெல்லே வரலையாம். எப்படி? வேணும்னே அனுப்புனார். அவனும் சொல்கிறானுங்க, இல்லை ஆண்டவர் காப்பாற்றாமல் போனாலும் ஒன்றை தொட மாட்டோம்பல அப்படின்னானுங்க. என்ன போடுறா தீய 7 மடங்குன்னா ஒன்றுமே சேதப்படுத்த முடியலை. நான் ஒன்று சொல்கிறேங்க, எந்த சூழல்லையும் தீமையை எடுக்காதீங்க. கொஞ்சோண்டு எடுத்துருவோமே, தற்காலிகத்துக்கு வேற வழி இல்லை, இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் பாம்பை போல வினாவுள்ளவர்களாய் கேள்வி கேட்கிறவர்களாய் இருங்கள்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா, பிசாசு உங்களுக்கு பேசுவான் நல்லவன மாதிரியே வந்து, பைபிள்லேருந்தே வசனத்தை எடுத்து பேசுவான். புரியுதா? அப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இவன் இப்படி பேசுகிறவன் கிடையாது, இவன் ஏன் இப்படி பேசுகிறான், ஜாக்கிரதையாரு. அங்கே தான் பாம்பை மாதிரி கேள்வி கேட்குறன்னு வராரு. ஆனால் புறாவை போல கபடட்டவனாயிரு. நீ இருக்கிறதுனால உன்னை ஈஸியாக அட்டாக் பண்ண வருவான். உனக்கு தெரியாதா? நீ தான் ஆண்டவர் வச்சுருக்கிற பொறி இல்லையா? பொறிக்குள்ளே வச்சுருக்கிற ஆகாரம் கொங்கன்னு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொங்கன்னு ஆகும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஹல்லேலூயா. எல்லாரும் எங்கெங்கே போகிறாங்க, நீங்கள் மட்டும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு, செவ்வாய்க்கிழமை நான் சர்ச்சுக்கு வரீங்கல்ல, உங்களை அசிங்கமாக பேசுவாங்க. ஏன் ஏன் யாரை தேடி வரீங்க? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்ல தேவனை தானே தேட வரீங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு பிராண்டி ஷாப்புக்கு போகிறீங்க?
ஆனால் நீ பிராண்ட் ஷாப்புக்கு போய் பாரு, மச்சான் நானும் கூட வாரேன் ஓ தானே சொல்லும். கேடான காரியங்களை செய்கிறதுக்குன்னா அவன் பரவாயில்ல பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லும். நீ சர்ச்சுக்கு போன்னு சொன்ன கேனப்ப, ஆனால் ஒரு நாள் காட்டி கொடுப்பார் அவனுக்கு. டேய் கேன இல்லடா, ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய நன்மை காணும்படி பச்சையான ஒளிவு மரமாய் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். இது வாடாது, நீ 2 நாளில் சுருங்கிடுவ. இது 2000 வருஷம் ஆனாலும் சுருங்காது தம்பி. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் அந்த தைரியத்தில். ஹல்லேலூயா. எந்த சூழல்லையும் கேடான காரியங்கள்கிட்ட பேசாதீங்க. ஒரு ஆளை பற்றி கேடான காரியங்களை பேசுகிறீங்களா, கேட்குறீங்களா, கேட்டால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க திருப்புங்க, அவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கு தேவனிடத்துல மன்றாடுங்க, கேளுங்க. கேட்குறதுல தப்பு இல்லை. ஒரு ஆளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, நீங்கள் ஏத்தாலம் பேசாதீங்க. ஏத்தாலம் பேசுனீங்க, இட்ஸ் ராங். அவங்க அந்த ப்ரெசன்ஸில் இல்லை. ஒரு ஆள் இல்லாத இடத்துல நீங்கள் பேசும்போது அது வந்து டேஞ்சர். ஆண்டவர் நீதிமான் மேல் ரொம்ப கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒரு நீதிமான குறித்து பேசுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. நீதிமான்ட்ட ஒரு குறை இருக்குன்னு வைங்களேன், யார் பதில் செய்யணும்? நீங்கள் சிறைக்கிறீங்களா? உங்கள் கண்ணுக்கே நீதிமான்ட்ட குறைவு இருக்குன்னு சொன்னால் நீதிமானுக்கு அதை காட்டி கொடுக்க மாட்டாரா? டே மக்களே, இதில் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு பிரச்சனை சொல்ல மாட்டாரா? அண்ணா கண்டிப்பாக சொல்லுவார். அப்படியும் சொல்லலைன்னா அதுக்கு மண்டாடுங்க. ஆண்டவரே அவருக்கு அதை அந்த எனக்கு பிள்ளை போல் என் கண்ணுக்கு தெரியுது, அது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அதை என்னன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சிருக்கேங்க, பெரிய ஊழியக்காரங்களுக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நம்ம வேலை தான், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். இல்லையா? மோடி ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்கள? நான் சொல்கிறேங்க, ஒரு நீதிமானுக்கு இன்னும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அம்மா ரட்சிப்பு ஒரு நாளில் முடிகிற வேலையா? ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டியது இருக்குது. கடைசி வரைக்கும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது, கடைசி வரைக்கும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. அப்போ கடைசி வரைக்கும் தேவன் அவனை ரட்சித்துட்டே இருப்பார். புரியுதா? அப்போ அதுக்கு அவனுக்கு உதவி செய்யணும். ஜெபத்தாலும் வேண்டுதலும் உதவி செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கள் இருக்குது, ஒருவர் தாங்குங்க. கபடற்றவர்களாக இருங்க. தீமையை துவங்கி விடுகிறவர்களாக இருக்காதீங்க. தீமை செய்கிறவர்கள்ட்ட பக்கத்தில் இருக்குந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழும்பலாம்.